Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு வந்துட்டு பாலக் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை வந்துட்டு ரைஸ் குக்கரில் பண்ண போகிறேன். நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ரைஸ் குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பீஸ் பட்டை. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்ல வாசம் வந்ததுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் மெல்லிஸாக. ஸோ அதை சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை இந்த மாதிரி கோர்ஸாக குறப்பாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பாலக்கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாலக்கீரை ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்காதிங்க, சுருங்கிடும். ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஏன்னா ரைஸ் குக்கரில் வந்துட்டு ஹீட் வந்து நீங்கள் குறைக்கலாம் முடியாது. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாலக்கீரையோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து லைட்டாக பாலக்கீரை வந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ வந்து 1 கப் அளவுக்கு அலம்பி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா ஒரு 30-40 செகண்ட் வரைக்கும் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். கிண்ணதுக்கப்புறமா நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரைஸ் குக்கரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி வந்து எப்பவுமே நிறைய தண்ணி இழுக்கும் அரிசி வேகிறதுக்கு. நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதா 2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் நான் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கிறேன். கடைசியாக மூடுறதுக்கு ப்ரெஷர் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி இலை இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் குக்கரில் வந்துட்டு இது குக் ஆனதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு இது பண்ணி சாதத்தை உடச்சிடாதீங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு என்னோடய அரிசி. ஸோ இது வந்து நல்லா காரமான கிரேவி இல்லைன்னா கறி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஆனியன் ரைத்தா கூட நீங்கள் சிம்பிளாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாலக் புலாவ் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி கூட. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.